2012க்கு அப்புறம் இப்போ நீங்கள் கும்கி போயிருக்கீங்க. இதில் ஹீரோயின்ஸ்லாம் யாரும் மெயினாக இதில் காட்டவே இல்லை. அது எதனால கும்கியில் வந்து நீங்கள் வந்து ஹீரோயின் தனியாக ஒரு கேரக்டர் வச்சுருந்தீங்க? கும்கி 1க்கும் 2க்கும் தொடர்பு இல்லை. கும்கி அந்த டைட்டில் வந்து ஒரு எலிஃபெண்ட்டோட டேக் தான். கும்கின்றது ஒரு ட்ரெயின்டு எலிஃபெண்ட்டு, அதோட டேக் தான் கும்கி. நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கேள்விகள் வரும்னு எனக்கு தெரியும். பட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்பவங்களின் கோர்வையாக இதை பண்ணணும்னு நினச்சேன் நான். சின்ன வயசுலேருந்து ஒருத்தருடைய வாழ்வியல், அவனுக்கு இந்த சமூகத்தால், அரசியல் மனிதர்களால் நடக்கிற எதிர்ப்புகள், இதை எப்படி தாண்டி தன்னுடைய நட்பை எப்படி ஒருத்தன் காப்பாற்றிக்கிறான்றது தான் இந்த போக்கு. ஸோ எல்லாருக்குமே அது பார்த்ததுனால ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச். இது 100% வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, 0% லவ் இந்த படம். ஸோ அதனால் தனியாக இந்த படத்தில் எல்லாருக்கும் சொன்னது, யாரும் கதாநாயகி அப்படிலாம் யாருமே கிடையாது. இது எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தை நகர்த்த போகிற கதாபாத்திரங்கள். திடீர்னு காட்டுக்குள்ளே ஒருத்தி வரதுக்கு ஒரு லாஜிக் வேணும். ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒருத்தி இருக்கிறப்ப, அது லைவாக நான் வந்து ஹிந்தி ஃபிலிம் பண்ணப்போ ரசூல் புகுட்டி அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ அவங்ககிட்ட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஓடி போய் சவுண்ட் லைப்ரரியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இது ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்குது, இது கொண்டு வந்தால் எப்படி இருக்கணும் உள்ளார இந்த பொண்ணு கேரக்டர் உள்ளார பண்ணேன். ஸோ இது முழுக்க ஒரு ரிசர்ச், ஒரு பயணம், அது சார்ந்த ஒரு கதை. இயற்கை மீதான அதீத காதல்னால இதை எடுத்துருக்கீங்க. ஆனால் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப சொல்லியிருக்கீங்க இயற்கையை ரொம்ப லவ் பண்ணுவோம். அதனால இல்லை, எனக்கு வெறுமச்சாயம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப கிடையாது. வெறுமச் அண்டர் ரேட்டடு எதுவுமே கிடையாது. எனக்கு என்னென்னா, அதிகமாக தனிமையில் இருக்கிறப்ப ஐ யூஸ் டு ட்ராவல். நான் ஒரு ட்ராவல் ஃப்ரீக்கு போயிட்டே இருப்பேன். அதுங்களோட என்னுடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய மைனா, குறுக்கி, கயல், செம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்வியலில் முதல்ல எனக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய, நான் எதை அதிகமாக நேசிக்கிறேன், எதோட பழகிறேன், இதுதான் வெளிப்படும். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கு அவங்களோட பாதிப்பு தான் வெளிப்படும். ஸோ எனக்கு இந்த மென்மையான ஒரு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது இன்னொன்று எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. இயற்கைன்றது எல்லாருக்குமே ஒன்று. அவங்க லெவலுக்கு வெளியூர் ஊட்டி கொடைக்கானல் போக முடியலன்னா ஒரு பார்க்லேயாச்சும் போய் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இன்னொன்று நினைவுகள்னாலே பசுமை தான். ஒரு சிவப்பு நினைவுகளோ நீல நினைவுகளோ வராது. ஸோ அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. லொக்கேஷன்லாம் எங்கே சார்? உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்காரு. இதுதான் சாய்ஸ் ஆகுதுன்னா இந்த விக்ரம்புரம் கொடுத்த கேட்டிங்களா? ஏன்னா நம்ம கும்பினா ஒரு ஞாபகம் வரும், இதுக்கப்புறம் இவர் ஞாபகம் வரும். நான் கேட்டிங்களா? இல்லை இல்லைங்க, அதுதான். அதுக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. குக்கிங்கிறது ஒரு லெகசி, அது முடிஞ்சிருச்சு. அங்கே அதில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நிறைவு பெற்றுருச்சு. இதில் வந்து இந்த மாதிரி நான் இந்த யானை கூட அதுக்கான ஒரு உயரம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அளவு அதுதான். ஸோ ஒரு ஆடிஷனில் அவர் அதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தார். ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. யாருமே அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு 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 அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸு. அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணி அந்த யானை ஒரு இடத்துல குங்கியாக பயன்படுத்துகிற மாதிரி அது நல்லா இருந்தது. ஹீரோ மாதிரி ஒன்றாப்ல அடுத்து நம்பிக்கையும் அந்த ஒரு முயற்சிகள் நல்லா பண்ணிருப்பான். சின்ன வயசுல பிரம்மாண்ட நீர்வீழ்ச்சி, அடர்ந்த காடு, பிரமாதமாக இருந்தது. இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபால்ஸ் நீங்கள் டைட்டில் பார்த்தது வந்து இதயகனி படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் போய் அவர் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணார். சிவசமுத்திரா ஃபால்ஸ்னு மைசூர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 25 or 30 years கழிச்சு அந்த சீசனில் போய் அது கரெக்டாக எடுக்கும். சார், இந்த யானை காட்சிகள்லாம் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இல்லைங்க, அதான் அது ப்ராப்பராக நீங்கள் ப்ரீ ஷூட்டு பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணி இது இப்படி எடுக்க போகிறோம்னா அவங்க டாக்டர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல கோஆப்ரேஷன் தான். ஏனையை விட இவங்க எல்லாருமே ஆண்ட்ரூ சார்லாம் வேற லுக்கில் இருந்தார். கொண்டாச்சி ஆண்ட்ரூ அதுமாரி அர்ஜுன் தாஸ் எல்லாருமே. ஆமாம், குரல் பிரமாதமாக இருக்கும். ஆனால் இல்லை அவர் கேரக்டருமே அர்ஜுன் தாஸ் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்லாம் கைதிக்கு முன்னாடி இந்த படம் இல்லை, அது ஏதோ ஹோம்ஒர்க் மாதிரி இல்லை. எல்லாருமே நாங்கள் போனது அந்த நெல்லியம்பதிக்கு மேலே ஒரு பெரிய அடர்ந்த காடு, யாரும் போக முடியாது. ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து அந்த 5 கியர் ஜீப்பில் தான் போக முடியும். அங்கே கரண்ட்டு கிடையாது, டவர் கிடையாது, டிவி கிடையாது. ஒரே ஒரு டார்மெண்ட்ரி, ஒரு சின்ன காலனி ஹவுஸ் மட்டும்தான். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதில் கதவை திறந்தோம்னா லொக்கேஷன். ஸோ அங்கே பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு 40 நாள் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் எல்லாருமே ஒரு பெரிய அனுபவம்.
அது வந்து நீங்க படம் பார்க்குறப்போ அதை அனுபவிக்க முடியும். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஹீரோயின் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை, அதான் நீங்கள் ஹீரோயின் பிரிக்காதீங்க. என்னன்னா அது அந்த இடத்த அந்த கதையில திரைக்கதையில அந்த ஒரு பகுதியை நகர்த்தி கொடுக்குற ஒரு கதாபாத்திரம். அவ்வளோதான் இந்த படத்தில் அப்படி ஒரு இப்போ யானையை கொள்றது அப்படின்னா அது கந்தத்துக்காக கொள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் மாடு பலி, ஆடு, கோழிலாம் பலி கொடுப்பாங்க. யானையை பலி கொடுக்கறதான ஒரு வழக்கம் இருக்கிறதா தெரியல. அந்த மாதிரி அது எப்படி நிறைய எனக்கு வந்து இந்த 12 வருஷத்துல நான் சுத்தாத காடுகள் கிடையாது. இது நிறைய R&D பண்ணியிருக்கேன். இதை நம்ம பேர் சொல்ல முடியாது. இதெல்லாம் சில ஸ்டேட்ஸில் நடக்குது. அது நம்ம அது அரசியல் சார்ந்து இருப்பதால் அது நம்ம உச்சரிக்கும். அதுக்கான இதில் புலியெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதனால இன்னும் அஸ்வமேத யாகம், குதிரையை வைத்து நீங்கள் செய்திகளில் உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டோம். ஸோ இதெல்லாம் வந்து தங்களுடைய பதவி அவங்களுடைய பணம் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு, தக்க வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு சில வேலைகள், அது அப்பாவி பிராணிகள், வாயில்லா ஜீவன்கள், அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இந்த டயலாக் நல்லா இருக்கு. எந்த சாமி வந்து பலி கேட்குது, ரத்தம் கேட்டா சாமியா அப்படின்னு. அது மட்டும் எல்லா பலியும் தானே சொல்றீங்க, ஆடு கோழி. குழந்தைகளே பாருங்களேன், இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு சேலம், அந்த கள்ளக்குறிச்சி, கல்வராயன் ஹில்ஸ், இதெல்லாம் நிறைய செய்திகள் வந்தது. இதெல்லாம் ஆனா என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே கோயில்கள்ல வந்து ஆடு கோழி பலி கொடுக்கறது வந்து தடை செய்யற சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாங்க. அப்புறம் இந்த சட்டத்தை திரும்பி வாங்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதை வந்து வெகு மக்கள் அதை ஏற்றுக்கல. ஏன்னா அது ஒரு பாரம்பரியமாக இருக்குது, ஒரு கோழியை பலியிடுறது, ஆடை பலியிடுறது அப்படின்னு. இப்போ அதை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த மாதிரி மிருகவதை வேண்டாம், ஒரு உயிராக தான் பார்க்குறேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சென்டிமெண்ட்ஸை நான் யோசிக்கவே இல்லை. நான் அதிகமாக நிறைய லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா, இந்த ஜங்கிள்குள்ளே நிறைய ட்ராவல் பண்ணதுனால என்னோட ஹிந்தி ஃபிலிம் கார்டன் ஆகட்டும், இதாகட்டும், கும்கி ஆகட்டும், மைனாவாகட்டும், ஸோ இதெல்லாம் நிறைய அவங்களோட இப்போ செம்பியில் கூட நிறைய மலைவாழ் மக்களோட பயணிக்கிறப்ப அவங்க வளர்க்குற இந்த பிராணிகளை வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத்தின மக்கள் வந்து வெஜிடேரியன்ஸ். அவங்க வந்து மிருகங்களை தொடமாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க நினச்சா எவ்வளோ வேணால் அவங்க வந்து அடித்து சமைச்சு சாப்பிட்லாம். பட் அதை வந்து பாதுகாக்கிறாங்க. அது மேலே அவ்வளோ ஒரு பச்சாதாபம் இருக்குது. ஸோ அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை நம்மள மாதிரி அதை நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. சார் பல ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி விலங்குகள் அப்படின்னு சொன்னீங்க சார், விலங்குகளை பலியிடுறாங்க. இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெராரி இறந்துட்டாரு, அவரோட கெட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் தோத்து போன அரசியல்வாதியோட சாயல்லே இருக்குது சார். உங்களுக்கு யாரு தோணுதோ நீங்கள் வச்சுக்கோங்க மைண்டில். ஏன்னா அவர் அந்த மலை சார்ந்த பகுதியை சேர்ந்தவர் தான், அதுக்காக தான் கேட்குறேன். படம் ஃபுல்லாக கண்ணு குளிச்சு நல்லா இருக்கு சார். இங்கே இருக்காரு அவர், அவரோட கேமரா தெரியும், எப்படி தெரியும். பட் ஏதோ ஒரு அரசியலை உள்ள கொண்டு வந்த மாதிரி இருக்கு சார். எது சார்? சில ஒரு கட்சியோட ஏதோ ஒரு அரசியல் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் தான் பேசிட்டு இருக்கேன் நான். அது ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இது வந்து சொல்றதுக்கு, பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார். இன்னைக்கு வந்து எதுவும் மறைத்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப சென்சார்ல எதுவும் ஒரு மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி இல்ல வரல. அதெல்லாம் அப்புறம் யானைக்கு ஒரு நாளைக்கு 150 கிலோ இல்லை, யானை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 500 கிலோ சாப்பிடும். 250 லிட்டர் தண்ணி குடிக்கும். அது யானை கட்டி தீனி போட்ட கதைன்னுவாங்கல்ல, அதுதான் இந்த திரைப்படம். ஏன்னா நாங்கள் போன இடம் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இரவுகள். அதை வந்து பகல், ஏன்னா நைட் டைமில் செங்கலை கிராஸ் பண்ண முடியும், அதை நடத்தியே கொட்டி வந்து அந்த இடத்துல சேர்த்தாங்க. யானை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து அதுக்கு மட்டையெல்லாம் அங்கே கிடைக்கல, காடுல கீழேருந்து லாரியில் வரும். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மட்டை வெட்டி கொண்டு வந்து போட்டு அப்புறம் சீர அங்கேருந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாமே ஒரு எங்களை நாங்கள் பாதுகாத்ததை விட அதை கொடுத்த பாதுகாப்பு தான் ஜாஸ்திங்காங்க. அதை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட பெரிய வேலை. இல்லை இதில் ஒன்று பாக்கி பிகினிங்லாம் தாய்லாந்தில் யூஸ் பண்ணுறாங்க. குட்டி எலிஃபண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் எலிஃபண்ட்னா தாய்லாந்து. ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏன் எதனால உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னா என்ன பிரச்சனை? அது மதியானம் போட இன்னைக்கு ரிலீஸிங் போட்டு மதியானத்துக்கு தானே இது பண்ணுறீங்க. உங்களுக்கு சினிமாவில் வந்து ஃபினான்ஷியலாக எல்லாருக்குமே வந்து ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு இஎம்ஐ லெவல் பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய இஎம்ஐ பிரச்சனை. அவ்வளோதான். அது பிரச்சனை வரும்போது கிட்ட வந்தவங்க தான் சொல்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு
முன்னாடியே பேசலாம், ஏன்னா டேட் ரிலீஸ் கொடுத்துடுறீங்க. இல்லை சார், அது வந்து ஒரு குழந்தை பிரசவத்தோடய நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, கால் வெளில வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, உள்ளதான் தரணும்னா எப்படி அது? இல்லை எல்லாரோடைய நினைவுகளுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போய் நான் யோசிக்க முடியாது. என்னன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. இதை எப்படி பேசிட்டு தான் இருந்தோம். நம்ம சில விஷயங்கள் வந்து நம்மளை கைமீறி போவோம். நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். யாருமே வந்து இன்ஃபேக்ட் நான் யார் கொடுத்தாலும் உடனே எடுத்து பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது உங்களுக்கு தெரியாதது இல்லை. இது வந்து நான் வந்து லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன். நான் இந்த மாதிரி இது சகஜம். இது கிளியர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் மீதும் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவங்களோட நியாயம் என்னோட நியாயம் எடுத்து பேசுவோம். சார், நீங்க ஒரு கடவுளை பிலீவ் பண்றவரு, ஏன்னா கஜமோகன் கணபதினு ஒரு இருக்கு. அந்த கஜமோகன் தான் நான் தான் அப்பவே சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சென்டிமெண்டே பாக்குறது இல்லை. அது எதுவா இருந்தாலும் நான் வந்து ஒரு உயிர், அதுதானே நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அது உயிர். அது அந்த உயிரை வந்து நம்ம நேசிக்கணும். அது சின்னதோ பெருசோ. நான் இன்னும் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது எடுக்கிறப்ப அதுக்கு மஸ்ட் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு. ஒரு இது வைரல் ஆச்சு, ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, ஒரு தூக்கி போடுற வீடியோ. அந்த டைம் ஒன் மோர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அது கிட்ட போய் அதை முத்தம் கொடுத்து தடவி பேசி அதுக்கப்புறம் தான் இவரை சொல்லுவேன், போய் திருப்பி போய் குடின்னு. ஸோ அது அந்த அளவுக்கு அது வந்து சப்கான்ஷியஸாக அது வந்து நான் யாருன்னு தெரியலனா கூட சில நேரத்தில் நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்மெல் பண்ணும், புரிஞ்சுக்கும், நம்மளோட அன்பை வந்து ஏற்றுக்குது. அந்த பார்வை தானே நமக்கு. அந்த ஒரு அக்கறை. அனாசி பழத்தை கொண்டு போய் உள்ளார வெடி வச்சு யானை கொடுத்தாங்க, எவ்வளோ பெரிய கொடுமை தான். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. ஒரு யானை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ஊற்றி அது கொளுத்தி விட்டதெல்லாம் வீடியோ வைரலாகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு ஒன்றுனா போராடுறதுக்கு சட்டம் இருக்குது, ஐபிசி இருக்குது, இபிக்கு ஒன்று இது எல்லா கோர்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் பேசணும்? யாராவது நம்மள மாதிரி ஆட்கள். எனக்கு ஒரு முத்திரை இருக்குது, என்னமோ நான் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் வெறும் விருது நிகழ்ச்சி எடுக்கிறாள் அப்படி கிடையாதுங்க. என்னோட மைனாவை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் குழந்தைகள் ஒரு பெரிய உலகம். அது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட சங்கத்திலே நான் சொல்லுவேன், சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸ்ன்றது வரணும். குழந்தைகள் உள்ளார வரத்துக்கான படங்களாக அது இருக்கணும். முதல்ல நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்மத்தையும் வெட்டுக்குத்தையும் பக்கெட்டாக தலையில் ரத்தம் ஊற்றி நிற்கிறதையும் குழந்தைகள் வந்து பார்க்கணுன்ற கட்டாயத்துக்குள்ள அந்த குழந்தைகள் நம்ம தள்ளக்கூடாதுன்ற அதுக்குள்ளே அது பழகிடும். ஒரு சின்ன ஒயிட் பேப்பரை கொடுத்துட்டு கொஞ்சம் கிரையான்ஸ் கலர் பென்சிலை கொடுத்தோம்னா ஒரு காலத்தில் அழகாக ஒரு வீடு வரையும், பக்கத்தில் மரம் வரையும், ஒரு மலை வரையும், அதில் ஒரு சூரியன் போடும், 2 பறவையை வரையும். இன்னைக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க, இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வரையும், கையில் துப்பாக்கி வச்சிருக்கும், வெட்டு குத்தும் பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ மனநிலையை நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். ஸோ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி அப்பப்போ அடுத்தது மேம்போன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா லைவ் லைனை வச்சு பண்ணுறேன். இதுதான் இன்டர்நேஷனல் மூடுக்கான ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். அதில் லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு வில்லன் நடிகர் களமிறங்கியிருக்காரு, டிஓபி. ஏன் ஒரு காலத்தில் இறக்க மாட்டீங்க? இந்த படத்தில் கேமராமேனாவே வச்சுக்கிட்டீங்க, வந்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு திரைக்கதை எழுதுறப்ப அது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இப்படி ஒரு தோற்றம் வந்து நின்றுச்சுன்னா இது வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை ஆகும்னா அது அந்த மாதிரி வரப்போ கண்டிப்பாக கூடும். நல்ல ரைட்டிங். படம் வந்து குழந்தைகளுக்காகவும் பெரியவங்களே குழந்தை தேங்க்யூ ஸோ மச் சார். மைனால அந்த மைனா படத்தில் அந்த பரிமளம் ஜோக்கு இன்னும் மறக்க முடியாமல் இருக்கும். அது மாதிரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமண உறவை தாண்டின ஒரு உறவு ஹீரோட அம்மான எப்படி இந்த நாட்டெலாம் பிடிக்கிறீங்க சார்? இது நமக்கு பயணத்தில் கிடைக்கிறது சார். அவங்களோட வாழ்வியலில் நான் பழகும்போது கிடைக்கிறது. மைனாவே வாழ்வியல் தான். அங்கே பார்த்த நான் 2 பேர், ஒரு போலீஸ்காரும் ஒருத்தரும் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வந்து ஒரே விலங்கில் நடந்து போகிறாங்க. யோசிச்சு பார்த்தா 2 பேருமே எதிர் முனை, ஒரு திருடர், ஒருத்தர் போலீஸு. அப்போ அவர் போகிறப்ப வந்து திடீர்னு அவன் ஏதோ கூப்பிட்றான், வண்டி கடையில் ஒரு டீ வாங்கி குடிக்கிறாரு. இந்த விலங்கு கையை வச்சுட்டு இந்த கையில் டீ அவர் கொடுக்குறாரு. இப்போ யோசிச்சு ரிவைண்ட் பண்ணி பார்க்குறோம். வர வழியில் செங்கல்பட்டுலேருந்து அழைச்சிட்டு வரப்போ அவங்களுக்குள்ள என்ன பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கதைகள் இருந்திருக்கும். இது அப்படியே நம்ம வந்து உடச்சி பெருசாக்குறது சார். தொடர்ந்து 3 படங்களாக வந்து மலை மேலேயே பயணிக்கிறீங்க. எப்போ கீழே ரிலாக்ஸாக வந்து லாடம் மாதிரி மறுபடியும் எப்போ ரிலாக்ஸ் வரேன்? அடுத்தது ஃபேன்ஸ்ன்னு ஒன்று வரேன். நான் அது பரபரப்பாக ரசிப்பீங்க எல்லாருமே. தரைதளத்தை நான் தாண்டவே இல்லை, தரையிலே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வாங்க சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன்? கேள்வி ஏதாவது கேட்குறீங்களா? படத்தை பற்றி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு படம் அனுபவம்? எல்லாரும் வந்து தேட்டர் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் தேட்டர் வந்து பார்க்கணும் வேண்டிக்கிறேன்.
நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.